என்ன பார்த்துட்டு பயந்துட்டிங்களா? இப்படி தாங்க பேய் பற்றின விஷயங்களில் நம்மளை வந்து நிறைய பயம் காட்டி வச்சுருக்காங்க. அது இந்த இன்டர்நெட்லேயும் சரி, இல்லை பேய் படங்கள்லேயும் சரி, இல்லை கட்டுக்கதைகள்லேயும் சரி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா, அதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இந்த வீடியோ அதில் பார்த்துக்கலாம். பேய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்குறதுக்கு முதல்ல பேய் அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்றத பார்க்கலாம். பேய் அப்படின்னா ஒரு இறந்து போன ஒரு மனிதனுடைய ஒரு கொடூரமான ஒரு உருவம் தான் பேய் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கற்பனை பண்ணி வச்சுருக்கோம். சரி, உயிரோடு இருக்கும்போது மனிதனுக்கு 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று உடல், இன்னொன்று அவனுடைய உயிர். இதில் உடல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போனதுக்கப்புறம் நம்ம புதைக்கவோ இல்லை எரிக்கவோ செய்கிறோம். அப்படி புதைக்கவோ எரிக்கவோ செய்யும்போது அந்த உடல் அப்படின்றது சாம்பலாகவோ இல்லைனா ஏதாவது ஒரு பூச்சிகளுக்கு உணவாகவோ இல்லை மக்கி போயோ மண்ணோட மண்ணாக போயிடும். ஸோ சாம்பலாக மாறிச்சுன்னா திரும்ப அதை நான் கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறோம், இல்லைனா காற்றுல பறக்க விட்றோம், இல்லை மண்ணில் கூட போட்டுறோம். ஸோ உடலினுடைய மூலக்கூறுகள் அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில் சாம்பல் மூலமாகவோ இல்லைனா மக்கி போகிறது மூலமாகவோ வேறொரு ஃபார்முக்கு அப்படின்றது வந்துடுது. ஸோ பேய் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகணும் அப்படின்னா உடல் மூலமாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த உடலினுடைய வடிவம் அப்படின்றது வேறொரு வடிவத்துக்கு மாறிடுது. சரி, 2வது விஷயம் என்ன? உயிர். உயிர் அப்படின்றது வந்து நம்ம ஆன்மான்னு வச்சுக்கலாம். உயிர் அப்படின்ற ஒரு விஷயம் உடலில் எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த உயிர் பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரோட எடை அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட உயிரோட எடை அப்படின்றது வந்து 21 கிராம் இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இறந்து போன ஒரு மனிதனுடைய உடல் எடைக்கும் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய உடலினுடைய எடைக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றத வந்து செக் பண்ணும்போது அது வந்து 21 கிராம்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த டெஸ்ட்டை பல இறந்து போன உடல்களுக்கு அவங்க சோதித்து பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைத்த ரிசல்ட் தான் இந்த 21 கிராம்ஸ். ஸோ உயிரினுடைய எடை 21 கிராம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் நிறைய டைம் சொல்லியிருந்தேன், உயிர் அப்படின்றது ஒரு சக்தி, ஆன்மா அப்படின்றதும் ஒரு சக்தி. லா இருக்குது. என்ன அப்படின்னா, சக்தியை வந்து அழிக்கவோ ஆக்கவோ வந்து முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை இன்னொரு சக்தியாக மாற்றிக்கலாம். எப்படி நம்ம கரண்ட் அப்படின்ற ஒரு சக்தியை லைட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி தான் ஒரு சக்தியிலிருந்து இன்னொரு சக்தியாக மாற்றிக்க முடியும். நம்முடைய உயிர் அப்படின்றதும் ஒரு விதமான சக்தி தான். ஸோ அந்த சக்திக்கு அழிவு அப்படின்றது வந்து கிடையாது. பேய் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வரும்போது இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரி கொடூரமான முக அமைப்பு இல்லைன்னா கோரமான ஒரு உடலோட பேய் அப்படின்றது வராது. ஏன்னா நம்முடைய உடல் அமைப்பு அப்படின்றது வந்து வேறொரு வடிவமாக மாறிடுது இறந்ததுக்கப்புறம். பேய் அப்படின்ற ஒரு விஷயம் வரணும்னா நம்முடைய உயிரின் மூலமாக தான் வரணும். ஏன்னா உயிர் அப்படின்றது ஒரு சக்தியின் வடிவமாக இருக்கிறதுனால சக்திக்கு அழிவு கிடையாது. அப்படின்றதுனால பேய் அப்படின்ற ஒரு விஷயம் நம்முடைய ஆன்மா இல்லை அந்த உயிர்னு சொல்லக்கூடிய விஷயம் மூலமாக தான் வரணும். ஸோ இப்படி வரக்கூடிய விஷயத்தை தான் நம்ம வந்து ஆவின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆவிகளை வச்சுட்டு தான் சிலர் ஆவிகளோட பேசுறது, ஆவிகளோட தொடர்பு கொள்வது அப்படிலாம் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஆவிகளுக்கும் சில விஷயங்கள் பண்ண முடியும், சில விஷயங்கள் பண்ண முடியாது. இந்த ஆவிகள் எப்படி நம்முடைய மனதை அட்டாக் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் சொல்கிறேன். நேற்று என்னோட பிண்டாஸ் பாய் சேனலில் ஓய்ஜா போர்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நான் ஓய்ஜா போர்ட் ட்ரை பண்ணியிருக்கேனா அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. நான் ஓய்ஜா போர்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். 3 தடவை ட்ரை பண்ணேன். இப்போ இல்லை, ஒரு 10-12 இயர்ஸ் முன்னாடி 2005 நினைக்கிறேன். அதை முதல்ல பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஏதோ ஒரு அமானுஷ்யத்தோட தொடர்பு கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி. அடுத்த 1-2 முயற்சிகள் பண்ணும்போது எல்லாமே நெகட்டிவான விஷயங்களாகவே நடந்தது எங்களை சுற்றி. நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணோம். கிட்டத்தட்ட என்னோட சேர்ந்து ஒரு 3 பேர் பண்ணாங்க. ஸோ நெகட்டிவாக நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் விட்டுட்டோம். இன்னொன்று, அதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் எங்களுடைய மைண்ட் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருந்தது. ஒரு 1.5 மாதத்துக்கு மைண்ட் வந்து நார்மலாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜியை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் தெரிஞ்சுட்டு நான் முழுக்க அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆவிகள் அப்படின்றது ஒரு விதமான சக்திகள் தான். அது இந்த பிரபஞ்சத்திலேயே இருந்துட்டு இருக்கும். அதில் எது நல்ல ஆவி, எது கெட்ட ஆவி, ஆவிகளுடைய ப்ளஸ் என்ன, அதுக்கு என்னென்ன மாதிரியான சக்திகள் இருக்குது, அது என்னென்ன மாதிரியான ரியாக்ட்லாம் பண்ணும் நம்முடைய லைஃப்பில் அப்படின்றத தொடர்ந்து வரக்கூடிய என்னுடைய இந்த பிண்டாஸ் பாய் சேனல் வீடியோக்களில் நான் சொல்கிறேன். பேய் பற்றின வீடியோக்கள் பார்க்கணும்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜின்ற பிளேலிஸ்ட் மட்டும் பாருங்கள். நன்றி.